மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம். அன்புள்ளங்களே, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த அன்பான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த யூபிலி ஆண்டு 2025க்கு தயாரிப்பாக கற்றல் ஆண்டு என்று திருத்தந்தை அறிவித்தார். அதில் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்? 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் இருக்கிற அடிப்படையான 4 கொள்கை திரட்டுக்கள், அதை பற்றி மக்களிடம் மீண்டுமாக மறுவாசிப்பு செய்து அதை வாழ்வாக மாற்ற அழைப்பு விடுத்துள்ளார். அதை தான் நமது மாதா தொலைக்காட்சி பல்வேறு விதத்தில் இந்த நிகழ்வுகள் வழியாக உங்களிடம் கருத்துக்களாக வந்தடைய செய்ய உதவி செய்கிறது. ஆகவே இத்தனை நாள் நம்ம கொள்கை திரட்டினுடைய 3 விஷயங்களை பார்த்தோம். இது 4வது கொள்கை திரட்டு. இன்று அது இன்றைய உலகில் திரு அவையின் பணிகள். ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு அற்புதமான ஒரு கொள்கை திரட்டு, எல்லாருடைய வாழ்க்கையும் தொடுகின்ற ஒரு கொள்கை திரட்டு. இந்த திரட்டில் இருக்கிற பல்வேறு ஒரு அற்புத கருப்பொருள்களையும் நடைமுறையில் இதை இன்று எப்படி இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லது எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நம்மோடு உரையாடி தனது கருத்துக்களை பகிர நமது அன்பு ஆயர், சேலம் மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு அருள் செல்வம் ராயப்பன் அவர்கள் வந்திருக்கிறார். ஆயரே, அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் பிஷப். இப்போ இந்த 3 கொள்கை திரட்டுகளை பற்றி பார்த்தோம். இந்த 4வது கொள்கை திரட்டு இன்றைய உலகில் திரு அவையின் பணிகள்ங்கிறது ஒரு விதத்தில் ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு செஷன் மாதிரி இருக்க போதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்த எல்லா கொள்கை திரட்டினுடைய சாராம்சங்களை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக இருக்கிறது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னாடி அந்த காலகட்டம் ஒரு பக்கம் வளர்ச்சி, நிறையா அறிவியல் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் வந்திங்கன்னா சீரழிவுகள், நிறையா போர்கள், அணு ஆயுத போர்கள் என்று பல விஷயம் நம்ம மனித குலத்தையே அச்சுறுத்தி கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் இந்த இன்றைய உலகில் திரு அவைங்கிற இந்த கொள்கை திரட்டு எப்படி எமர்ஜ் ஆணுச்சு? இது ஏற்கனவே திட்டத்தில் இருந்ததா? இதனுடைய நோக்கம் என்ன? சொல்லுங்க ஆண்டவரே. 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் ஏடுகள் அனைத்துமே ஒரு புதுப்பித்தலுக்கு துணை புரிந்தன என்றால் மிகையாகாது. சில இறையியலாரின் கருத்துப்படி எல்லாவற்றை விட புரட்சிகரமான ஒரு கொள்கை திரட்டு என்றால் இந்த கௌதியம் எஸ்பெஸ் என்று சொல்லுகின்ற ஜாய் அண்ட் ஹோப் என்று தொடங்குகிற இன்றைய உலகில் திரு அவை பற்றிய இந்த கொள்கை திரட்டு என்று தான் சொல்ல வேண்டும். இதற்கு தலைப்பே ஜாய் அண்ட் ஹோப், மகிழ்ச்சி, எதிர்நோக்களிக்கின்ற ஒரு திரு அவை இன்றைக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இது உண்மையாகவே முதலிலேயே திட்டமிடப்படவில்லை. திரு அவை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று இருந்தது. காலப்போக்கில் எல்லாவற்றையும் அவர்கள் சிந்திக்கின்ற போது, இன்றைக்கு இயேசு இருந்தால் எப்படி இயேசு உலகின் ஒளி, அவருடைய நீட்சியாக திரு அவை உலகின் ஒளி என்று வாழ்ந்து காட்ட முடியும்? இயேசுவின் பணியை இன்றைய சூழ்நிலையில், இன்றைய மக்கள் மத்தியில், இன்றைய மதிப்பீடுகளின் மத்தியில், இன்றைய வளர்ச்சியினோடே அழிவினோடே எப்படி திரு அவை இருக்க வேண்டும் என்று வழிகாட்டுவதாக இந்த அருமையான கொள்கை திரட்டு நமக்கு கிடைத்துள்ளது. திரு அவை 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் நிறைவில் இது ப்ரொமல்கேட்டட், அறிவிக்கப்பட்டது. 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1965ஆம் ஆண்டு 8ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. ஒரு நாளைக்கு முன் இந்த கொள்கை திரட்டு நம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. உண்மையிலுமே இந்த கொள்கை திரட்டை பற்றி சிந்திக்கிறப்ப இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் வரலாற்றில் சொல்லப்படுகிறது, அதை தொடங்கின நேரத்தில் கியூபாவில் ஒரு ஏவுகணை அணு ஆயுத போர்லாம் வர்ற மாதிரியான சூழ்நிலை, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமான ஒரு போர் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்த மாதிரியும், பிரேசில் ஆயர் டோம் ஹோல்டர் அப்படிங்கிறவர் மனித குலமே 3/2 பகுதி பசியாலையும் பட்னினாலும் போர்னாலும் செத்துட்டு கிடக்குது, நம்ம இன்னும் உள் பிரச்சனையே பேசிகிட்டு இருந்தால் எப்படி? மனித குலத்திற்கு தேவைக்கு நாம் பதிலளிக்க வேண்டாமா? மனித குலத்திற்கு அக்கறையை காட்ட வேண்டாமா அப்படின்னு அவர் கேட்டு
அதுக்கு உடந்தையாக கார்டினல் மொந்தினி, அதாவது பின்னாடி திருத்தந்தையாக மாறின 6ஆம் பால், அவரும் ஆமாம் இந்த உலகத்திற்கு நாம் அக்கறை காட்டி உலக பிரச்சனைகளை சிந்திக்கணும்லாம் பேசின மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த சர்ச் இன் த மாடர்ன் வேர்ல்டு, இன்றைய உலகில் திரு அவை, இந்த ஒரு கொள்கை திரட்டினுடைய சூழ்நிலையை இப்போ நம்ம பார்த்தோம் ஆண்டவரே. இப்படி ஆயர்கள் சிந்திச்சதனுடைய பலனாக தான் இந்த இன்றைய உலகில் திரு அவை அப்படிங்கிற ஒரு கொள்கை திரட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இன்னுமாக இதனுடைய பின்னணி என்ன ஆண்டவர்? அந்த காலத்தில் இருந்த சூழ்நிலைகள் எது இப்படியான ஒரு கொள்கை திரட்டுக்கான வழி அமைத்தது? திரு அவை மனுக்குலத்தின் வேதனைகளை கண்டு துன்பங்களை கண்டு சும்மா இருக்க முடியாது. அழிவு பாதையை நோக்கி ஒரு விதத்தில் உலகம் போய்கொண்டு தான் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தால் முதல் உலகப் போர் 1914 பிறகு, அதே போல் 2ஆம் உலகப் போர் 40களில், எப்போது 3ஆம் உலகப் போர் வெடிக்குமோ என்றெல்லாம் அச்சம் இருந்தது. அறிவியல் உலகில் இன்னும் பல்வேறு கண்டுபிடிப்புகளின் வழியாக மனிதனுடைய ஆக்க சக்தி அழிவு பாதையில் பல நேரங்களில் பயன்படுத்தப்பட்டது. இந்த அச்சுறுத்தல் மத்தியில் திரு அவை எப்படி இருக்க வேண்டும், என்ன போதிக்க வேண்டும், எப்படி இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும் என்ற கேள்வி இருந்தது. அதனால்தான் அன்றைக்கு திரு அவை மனிதர்களை விட்டு ஏன் தனக்குள்ளே மட்டும் கவனத்தை செலுத்தாமல் தனக்கு வெளியேயும் உலகத்தை பார்க்க வேண்டும், என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும். மனுக்குலத்தின் நம்பிக்கை, வேதனை, ஜாய்ஸ் அண்ட் ஹோப்ஸ், இது எல்லாவற்றிலும் ஈடுபட வேண்டும். அவர்களுக்கு உண்மையாகவே ஆண்டவரின் ஆறுதலாக இருக்க வேண்டும். அநீதி நடைபெறுகின்ற நிகழ்கின்ற இடங்களில் நீதியை போதிக்க வேண்டும், மனித மாண்பை காக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த சூழ்நிலையில்தான் இத்தகைய ஒரு போதனை வருவதை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். உண்மையாலுமே அந்த சூழ்நிலைக்கு பதில் தருவதாக இந்த ஒரு கொள்கை திரட்டு வந்திருக்கிறதா பார்க்க முடியுது ஆண்டவரே. இந்த கொள்கை திரட்டு 2 பகுதியாக இருக்குது. அதில் முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா த சர்ச் அண்ட் ஹியூமனிட்டிஸ் காலிங், மனித குலத்தினுடைய அழைப்புக்கு திரு அவையினுடைய பதில் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ஒரு 4 தலைப்புகள் வருது. முதல் தலைப்பு ரொம்ப மிக மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது மனித மாண்பு. மனித மாண்பை பற்றி நம்ம திரு அவை ஃபஸ்ட்லேருந்து இறைவார்த்தையிலேருந்தே நமக்கு விளக்கப்பட்டிருந்தாலும் இந்த கொள்கை திரட்டு என்ன சொல்லுது ஆண்டவரே? முக்கியமாக நம்ம எல்லாருமே அடிப்படையில் மனிதர்கள். விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதர் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். திருமுழுக்கு பெற்றவர்கள் மட்டுமல்ல, திருமுழுக்கு பெறாதவர்கள், கடவுளிலே நம்பிக்கை இல்லாதவர்கள், எல்லா மனிதருமே கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டார்கள். இந்த நேரத்தில் மீண்டுமாக மனிதர்களை இந்த தொழிற்புரட்சி, மற்ற புரட்சிகள் எல்லாம் பல நேரங்களில் லைஃப்லெஸ் ஆப்ஜெக்ட்ஸ், பூமியினுடைய ஒரு பகுதியாக, உணர்வு இல்லாதவர்களாக மனிதர்கள் நடத்தப்பட்டார்கள். இன்னும் தொடர்ந்து நடத்தப்படுகிற அபாயத்தை திரு அவை சந்தித்தது. எனவே மனித மாண்பை உலகுக்கு எடுத்துரைக்க வேண்டும், மனித மாண்பை மதிக்க வேண்டும். எல்லாருடைய தன்னுரிமையை கடவுள் நமக்கு கொடுத்து படைத்தது மிகப்பெரிய கொடை, ஃப்ரீடம், சுதந்திரம் என்று சொல்லுகிறோமே, அந்த தன்னுரிமையை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்று இந்த முதல் பகுதியிலே அது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. உண்மையிலுமே அந்த தன் உரிமை ஒரு பக்கம் கேட்கணும், இன்னொரு பக்கம் பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த மானிடத்தினுடைய மாண்பு, மனிதனுடைய மாண்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவருக்குரிய உரிமையும் இருக்கணும், இன்னொரு பக்கம் அவருக்குரிய பொறுப்பு. அந்த பொறுப்புகள் சம்பந்தமாகவும் உரிமைகள் சம்பந்தமாகவும் நிறையா சொல்லியிருக்கு இல்லையா? அது முக்கியமாக எப்படி தன்னுடைய மனித வாழ்வை நம்ம எப்படி மதிக்கணும், அதை பற்றி என்னங்க ஆண்டவரே? ஒவ்வொரு இந்த உரிமையும் ஆப்ளிகேஷன் அண்ட் ரைட்ஸ்ன்னு சொல்வார்கள். சில பேர் ரைட்ஸ் அண்ட் ஆப்ளிகேஷன், உரிமை முதலா கடமை முதலா என்றெல்லாம் கேட்பார்கள். தனி மனித வாழ்விலும் குடும்பத்திலும் சமூகத்திலும் எல்லாருக்கும் உரிமையும் கடமையும் இருக்கும். ஒரு சிலர் மட்டுமே செயல்படுபவர்களாகவும் மீதி பேரெல்லாம் அமைதியாக இருப்பவர்களாகவும் இருந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் கடமையை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு, உகந்த சூழ்நிலை இருக்க வேண்டும். எனவே உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும். இவை இரண்டுமே இணைந்துதான் சமூகத்திலே நடக்க வேண்டும்.
உனக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் எந்த கடமையும் நான் செய்ய மாட்டேன் என்று யாருமே சொல்ல முடியாது. அதே போல் கடமையை மட்டும்தான் நீ செய்ய வேண்டும், எந்த உரிமையும் கேட்காதே என்றும் சொல்ல முடியாது. அதனால் சட்டங்கள் எதற்காக என்று சொல்லும்போது, நான் பல முறை சட்டத்தை பற்றி கற்றுக் கொடுக்கும்போது நான் சொல்வதுண்டு, சட்டம் கடமையை நிறைவேற்ற துணை செய்கிறது, உரிமைகளை பாதுகாக்கிறது என்று சொன்னேன். அதே போலத்தான் இங்கேயும் கடமைகளும் உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை திரு அவை உலகுக்கு அறிவிக்கிறது. உண்மையிலுமே அப்போ இந்த தனி மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கடவுளுடைய சாயலில் தான் நம்ம ஒவ்வொருத்தங்களும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கிருந்தே ஆரம்பிக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பக்கம் தனி மனிதனுடைய மாண்பு, மதிப்பு கடைபிடிக்க வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் அப்படின்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த தனி மனிதனாக நம்ம வாழ போகிறதில்ல, சமுதாயத்தில் தானே வாழ போகிறோம். அதை மிக அழகாக அடுத்த ஒரு தலைப்பில் த கம்யூனிட்டி ஆஃப் மேன்கைண்ட், ஹியூமன் அப்படிங்கிறது ஒரு சமூக வாழ்வு, தனி வாழ்வல்ல. அப்படிங்கிறப்ப தனி மனிதனுக்கு உரிமை இருக்குது, அதுக்காக பிரகாரம் வாழ முடியாது, சமூகத்தில் இணைந்து வாழ்கிறாய். அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்காட்டுது. ஆமாம், நம்ம மேன் இஸ் ஏ சோஷியல் அனிமல். அவன் ஒரு மிருகம்தான், ஆனால் ஒன்றாக மற்றவர்களோடு பழகுகின்ற ஒரு மிருகம், பகுத்தறிவுள்ள ஒரு மிருகம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். நாம் எல்லாரும் இந்த காலத்தில் அன்பியங்களை பற்றி பேசுகிறோம், பேசிக் கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அதை தாண்டி பேசிக் ஹியூமன் கம்யூனிட்டிஸ், எல்லாரும் மனிதர்கள். நாம் நம்முடைய அன்பியத்திலிருந்து தொடங்கி எல்லா மனிதர்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய இன்னும் விசாலமான குடும்பங்களை, இயங்களை நாம் உருவாக்க வேண்டும் என்பதுதான். அதனால் மனிதர்கள் ஒருவர் மீது அக்கறை கொள்ள வேண்டும். அன்னை தெரேசா ஒரு முறை மிக அழகாக சொன்னார்கள். யாருக்கோ போயிட்டு 4 நாளாக சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் அரிசி கொண்டு போய் கொடுத்தார்களாம். ஒரு 10 கிலோ இருக்குமா. போய் கொடுத்த உடனே அந்த குடும்பத்தின் தாய் அன்னை தெரேசா அவர்களை விட்டு போகும் முன்பே வேகமாக 4 வீடு தள்ளி ஓடி போனார்களாம். அந்த அரிசியில் பாதியை பிரித்து 5 கிலோவை எடுத்துக்கொண்டு. எங்கம்மா போயிட்டு வந்த என்று அன்னை தெரேசா கேட்கும்போது அவர்கள் சொன்னார்களாம், அந்த வீடும் ஏழை தான், அந்த பிள்ளைங்களும் 4 நாளாக சாப்பிடலம்மா, அதுக்கு தான் பாதியை கொடுக்க போனேன். இதைத்தான் ஒரு விதத்தில் அன்றைக்கு திரு அவை நவீன உலகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை போதிக்க, எல்லா விதமான பாகுபாடுகளும் நீங்க வேண்டும், துன்பப்படுகின்ற எல்லாரோடும் நாம் உடன் இருக்கிறோம் என்ற உணர்வை நாம் தர வேண்டும், அவர்களுடைய துன்பத்தை துடைக்க ஏதாவது செய்ய வேண்டும். சாலிடாரிட்டி, டுகெதர்னஸ், எல்லாரும் மனிதர்கள் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக திரு அவை இந்த கொள்கை திரட்டில் இந்த அக்கறையை, கரிசனையை, மனுக்குலம் முழுவதற்குமான அக்கறை, இன்னும் இந்த காலகட்டத்தில் நம்முடைய திருத்தந்தை இயற்கைக்கு மட்டியில் நமக்கு அக்கறை இருக்க வேண்டும், அப்போதுதான் நாம் வாழ முடியும் என்றெல்லாம் பேசுவதனுடைய தொடக்கமாக இந்த போதனை இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். உண்மையிலுமே மனிதர்களுடைய வாழ்க்கை தனி வாழ்வு ஒரு பக்கம், சமூக வாழ்வு, குழும வாழ்வு, இந்த இரண்டையுமே திரு அவை எப்படி அதனுடைய மாண்பை மதிக்குதுங்கிறத இந்த 2 விஷயத்துலையுமே நம்ம பார்க்க முடியுது. முக்கியமாக பிறரை தன்னுடைய மறு உருவாக பார்த்தோம்னா, கடவுளுடைய சாயலாக பார்த்தா எனக்குள்ளே இருக்கிற கடவுள் உங்கள்கிட்ட இருக்கிறார் அப்படிங்கிறத சிந்தனை வளர்த்து கொண்டாவே ஒரு சமத்துவம், சகோதரத்துவம் வரும். அப்போ அந்த அனாதைகள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு குழுவினர்களுடைய சூழ்நிலையில் மாறும் அப்படிங்கிற ஒரு தன்மையும் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குழும வாழ்வுக்கு அழைப்பு விடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் மனிதனுடைய ஈடுபாடு எப்படி இருக்கணும், ஹியூமன்ஸினுடைய ஆக்டிவிட்டி உலகம் முழுக்க எப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அது என்னங்க பிஷப்? சமயத்தில் மனிதர்கள் எல்லாரும் முயற்சி எடுத்து கடின உழைப்பில் ஈடுபட வேண்டும் என்பது இருக்குது. இதில் இந்த கொள்கை திரட்டு உண்மையாகவே உழைப்பின் மாண்பையும் போற்றுகிறது. எல்லா மனிதர்களுக்கும் வேலை கிடைக்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாத நிலை. ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த எல்லாருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்பது மிக அதிகமாக வலியுறுத்தப்பட்டது. அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நவீன இயந்திரங்கள் மனிதர்களை வேலை இல்லாதவர்களாக ஆக்கிவிட்டது. ஆக ஒரு பக்கம் நவீன கண்டுபிடிப்புகள்
வேலையை சுலபமாக்குவது, அதே சமயத்தில் அதனால் எத்தனையோ பேர் வேலை இழந்து விடக்கூடாது. இரண்டையும் ஒருங்கிணைத்து நாம் செல்ல வேண்டும். நான் கூட நினைப்பதுண்டு, வெளிநாட்டிலே பார்த்துவிட்டு ஒரு நெல் அறுவடை செய்யும்போது, அல்லது கோதுமை, அங்கே கோதுமை அதிகம், கோதுமை அறுவடை செய்யும்போது ஒரே ஆள் இது இவ்வளவு வேலையை செய்து விடுகிறானே என்று அவன் டிராக்டரை ஓட்டி போகிறான். வரும்போது கோதுமையை மட்டும் ஒரே ஆள் கொண்டு வருகிறான். நம்ம ஊரில் 100 பேர் இங்கே வேலை செய்கிறார்களே என்று. இங்கேயும் அப்படி செய்தால் இந்த 100 பேர் குடும்பம் என்ன ஆகும் என்று பிறகுதான் நான் நினைத்து பார்த்தேன். ஆக ஒரு பக்கம் விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சி, இன்னொரு பக்கம் மனித மாண்பு உழைக்க வேண்டும். இவை இரண்டையும் ஈடுகொடுத்து தான் எதுவும் பாதிக்கப்படாமல் இருக்கும் விதத்தில் நவீன கண்டுபிடிப்புகள் பயன்படுத்தப்பட வேண்டும். உண்மையிலுமே அந்த ஒரு பொது நலனோடு இருக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் சொல்கிறீங்க. எந்த ஒரு கண்டுபிடிப்பும், ஏன்னா மனுஷன் தான் கண்டுபிடிக்கிறாங்க, அது சுயநலனுக்காக இல்லாமல் மனிதர்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பரந்துபட்ட எண்ணத்தோட திரு அவை பார்த்துருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்குறப்ப உலகியல் துறைக்கும் நம்ம இறை நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இல்லை. எல்லாமே கடவுள்கிட்ட தான் வருது. உலகில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே மனிதர்கள் வழியாக நடத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த இப்படிப்பட்ட ஒரு தனி மனித மாண்பு மற்றும் சமூக குடும்ப வாழ்க்கையில் நம்மளுடைய திரு அவை என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாடர்ன் வேர்ல்டில், நவீன உலகத்தில் திரு அவையினுடைய ஈடுபாடு எப்படி இருக்கணுங்கிறத பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பிஷப்? திரு அவை பிரச்சனைகள் நிறைந்த, குழப்பங்கள் நிறைந்த, போர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் யாருமே நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நான் எதிர்நோக்கன்னு சொல்கிறோம், நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இப்போ கூட நம்ம பார்க்குறோம், அந்த எதிர்நோக்கோடு நாம் திருப்பயணம் செய்ய வேண்டும். இது புதிதல்ல. அந்த காலத்தில் கௌதியம் எக்ஸ்பிரஸ் மிக அழகாக சொன்னது, த சர்ச் மஸ்ட் பி எ சைன் ஆஃப் ஹோப். நம்பிக்கை அளிப்பவராக இருக்க வேண்டும். பார்க்கும்போது இல்லை வாழ முடியும். இன்றைக்கு கூட நான் நிறைய பள்ளி ஆசிரியர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது, அண்மையில் நான் சேலத்தில் அடிக்கடி சொல்லுகின்ற உண்டு, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீர்கள்? பணிவும் துணிவும் கற்றுக் கொடுங்கள். பணிவு எனும்போது கடவுளுக்கு பணிவது, நாட்டு நியாயமான சட்டங்களுக்கு பணிவது. பணியை கற்றுக் கொடுங்கள். படித்துவிட்டு யாருக்கும் பணியாமல் இருந்தால் என்ன பிரயோசனம்? இன்னொரு பக்கம் துணிவை கற்றுக் கொடுங்கள். நிச்சயமாக வாழ முடியும், என்னால் சாதிக்க முடியும், வாழ்வுக்கு அர்த்தம் உண்டு. நம்பிக்கை இழந்து தற்கொலையை செய்து கொள்ள வேண்டியதில்லை. நம்பிக்கை இழந்து உண்மையாகவே ஒரு டிப்ரெஷனில் போய் எல்லாம் முடிந்து விட்டது என்று நடைபெணமாக இருக்க வேண்டியதில்லை. அதற்குத்தான் அன்றைக்கே திரு அவைக்கு சொன்னது, பி எ சைன் ஆஃப் ஹோப் அமிட்ஸ்ட் ஆல் த ப்ராப்ளம்ஸ். நம்பிக்கை கொடுக்க கற்றுக் கொடுங்க. இது திரு அவை எனும் போது நாம் ஏற்கனவே சொன்னோம், திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் நம்பிக்கை கொடுக்க வேண்டும். இல்லை, வாழ்ந்து காட்டுகிறேன் என்று அவர்களுக்கு தூண்டுகோலாக இருக்க வேண்டுமே தவிர யாரையும் மனமுடிய செய்து விடக்கூடாது. அப்படி பார்க்குறப்ப இந்த திரு அவைங்கிறது இந்த உலகத்தில் ஏதோ தனி என்டிட்டி இல்லை, இந்த உலகத்திற்கு ஒரு ஒளியாக, ஒரு புளிப்பு மாவாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அழைப்பை பார்க்க முடியுது இல்லை பிஷப்? அப்படி இருக்கிறப்ப இந்த நாடுகளுக்கும் நம்ம திருச்சபைக்கும் ஏதாவது உறவுகள் இருந்துச்சா? இந்த கொள்கை திரட்டை நமது ஆயர்கள் மற்றும் திரு அவையினர் இந்த நாடு தலைவர்களோடு அல்லது நாட்டில் நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம சமூக நீதி பற்றி எல்லாம் குரல் கொடுக்கணும், இப்படிலாம் நமக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கா? நான் ஏற்கனவே சொன்னேன், வத்திக்கான் சங்கத்தினுடைய பின்னணி, அதற்கு முன்பு இருந்த பார்வை, திரு அவையில்தான் உண்மை இருக்கிறது, திரு அவையில்தான் நல்லது செய்யும் ஆற்றல் இருக்கிறது, எல்லா நல்லதவற்றின் ஒட்டுமொத்த சொந்தக்காரர் திரு அவை என்கின்ற மனப்பாங்கு இருந்தது. ஆனால் அந்த சிந்தனை கொஞ்சம் மாறி இந்த நவீன உலகில் திரு அவை என்ற கொள்கை திரட்டு நல்ல மனமுடைய எல்லாரோடும் இணைந்து அநீதியை களைய போராடு, நல்ல மனமுடைய எல்லாரோடும் இணைந்து ஏழைகளுக்கு உதவி செய், சமூகத்தை கட்டியெழுப்பு, இப்படி எல்லாரோடும் என்டர் இன்டு டயலாக். ஏற்கனவே நாம் பார்த்தோம் மற்ற ஏடுகளில், திருமுழுக்கு பெறாதோரோடு நாம் உறவு கொள்ள வேண்டும், திருமுழுக்கு பெற்று கத்தோலிக்க திரு அவையிலிருந்து பிரிந்தவர்களோடு உறவு கொள்ள வேண்டும்.
இப்போது நல்ல மனமுடைய எல்லா மனிதர்களோடும் தொடர்பு கொள்ள வேண்டும். இன்றைய நவீன உலகத்தில் உரையாடல், உறவாடல், கம்யூனிகேஷன், டயலாக், கம்யூனிகேஷன், உடலுக்கு ரத்தம் எப்படி தேவையோ அப்படித்தான் உரையாடல் இருக்க வேண்டும். ரத்தம் இல்லை என்றால் உடல் செத்து போகிறது. கம்யூனிகேஷன், உறவாடல் இல்லை என்றால் உறவு செத்து போகிறது. உறவு செத்து போகக்கூடாது. எல்லாரும் கடவுளின் படைப்பு. நல்ல மனிதர்களோடு இணைந்து செயல்படு என்று அறைகூவல் விடுக்கிறது. அதனால தானே என்னமோ இந்த திருச்சங்கங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நமது திருத்தந்தையர்கள் உலகத்தில் ஏதாவது போர் நடக்கிற நேரத்தில் உடனே குரல் கொடுக்கிறார்கள். எங்கேயாவது வன்முறை நடக்கிறப்ப, மனிதர்களுடைய உரிமைக்கு மீறானது நடக்கிறப்ப உடனே அந்த ஏஞ்சலஸ் இடத்துல இருந்தோ அல்லது ஒரு பத்திரிகை வழியாகவோ உடனடியாக குரல் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. சூடான் நாட்டில் கூட பிரச்சனை வந்தப்போ அந்த தலைவர்களை அழைத்து நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்க காலிலே கூட விழுந்து அவர்களை சமாதானப்படுத்தினார். அதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ நம்ம திரு அவை என்பது இந்த உலகத்திலேருந்து ஏதோ தனியாக இல்லை. திரு அவை என்பது தான் இன்றைய கிறிஸ்துவின் சாட்சி இந்த உலகத்திற்கு. உலகத்துக்கே பாடம் தரலாம் அன்னைக்கு இஸ்ராயல் குலம் போல அப்படிங்கிறத நம்ம பார்க்க. திரு அவை ஹியூமனிட்டி, மனுக்குலம் முழுவதற்கும் பணிபுரிய அழைக்கப்பட்டுள்ளது. சில நேரத்தில் சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எடுத்துக்காட்டாக இந்திய நாட்டில் எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கின்றன, கல்வி கூடங்கள் இருக்கின்றன, மருத்துவமனைகள் இருக்கின்றன. இவை அனைத்தையும் எதை காட்டுகிறது? நாம் யாருமே மனமாற்ற அடிப்படையில் இவற்றை செய்யவில்லை. அவர்கள் கடவுளின் படைப்பு. துன்புறுகின்ற இவர்கள் இயேசுதான் என்று அன்னை தெரேசா போல பலர் உணர்ந்ததால் செய்யப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. we are called to serve humanity. அவர்களுடைய படிப்பிற்காக, அவர்களுடைய உடல் நலத்திற்காக, மிக முக்கியமாக அவர்களுடைய தன்னுரிமை மதிக்கப்பட வேண்டும், சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இவற்றுக்கெல்லாம் அடிகோலாக நாம் இவற்றையெல்லாம் செய்கிறோமே தவிர பலர் நம்மை குற்றம் சாட்டலாம். திரு அவையே மிக தெளிவாக சொல்லுகிறது. சட்டம் 748 யாரையும் அவருடைய மனச்சான்றுக்கு எதிராக கத்தோலிக்க மறையை ஏற்றுக்கொள்ளும்படி யாரும் கட்டாயப்படுத்தவே கூடாது. அப்படி கட்டாயப்படுத்தினால் திரு அவையினுடைய சட்டத்தையே மீறுவதாக இருக்கும். நாம் எதற்காக மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம்? மனம் மாற்ற அல்ல. நாம் எல்லாருமே எவ்வாறு ஆண்டவர் அந்த கடைசி தீர்ப்பின் போது கேள்வி கேட்பார், நான் பசியாயிருந்தேன் உண்ண கொடுக்கவில்லை, நான் ஒரு கத்தோலிக்கராய் பசியாயிருந்தேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. தேவையில் இருக்கின்ற அத்தனை மனிதரிலும் ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் நம்புவதால் தான் இந்த பிறரன்பு செயல்களை தாண்டி முக்கியமாக இது வலியுறுத்துவது மனித மாண்பு மதிக்கப்பட வேண்டும், சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், உலகில் சமாதானம் வேண்டும், உலகினர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக திரு அவை கொண்டிருக்கின்ற அக்கறை தான். உண்மையிலுமே அதான் இயேசு சொன்ன பாதையில் நம்ம திரு அவை செல்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. பசியால் இருக்கிறவங்களுக்கு உணவு, ஆடை இல்லாதவங்களுக்கு ஆடை, இது மாதிரி சிறைச்சாலையில் இருக்கிறவங்களை போய் சந்திக்கிறது எல்லாம் ரொம்ப அற்புதமாக. இந்த முதல் பகுதியை பார்த்திங்கன்னா இந்த கொள்கை திரட்டு மனிதர்களுடைய மாண்பையும் அதே நேரத்தில் மனிதர்கள் தனி வாழ்வாழ்ல சமூக வாழ்வையும் சொல்லி அதில் திருச்சபையினுடைய பணியை பற்றி அழகாக விளக்கியிருக்கு. அப்போ திரு அவை இனிமே இன்னும் முழுமையாக ஈடுபடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆண்டவரே. இப்போ ரெண்டாவது பகுதியை இன்னும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை அந்த காலத்தில் நடந்த ஒரு சில விஷயங்களுக்கு இன்றைக்கும் பதில் தருவதாக இருக்கிறதா பார்க்க முடிகிறது. அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா திருமணத்தினுடைய மாண்பு, குடும்பத்தினுடைய மகிமை. இது காலகாலமாக நம்ம திரு அவை சொல்லிகிட்டே இருந்தாலும் மீண்டுமாக இந்த திருச்சங்கம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு அப்படி ஏதாவது சூழ்நிலைகள் ஏதாவது இருந்துச்சா திருமணத்திற்கு? நவீன வளர்ச்சியில் பல சமயங்களில் குடும்ப மாண்பு சரியாக மதிக்கப்படவில்லை என்கின்ற நிலை இருந்தது. ஒரு புதிய புரிதலை திருமணத்தை பற்றி இங்கே வத்திக்கான் சங்கத்தின் இந்த கொள்கை திரட்டு கொடுக்கிறது. திரவை சட்டத்தில் 1055 திருமணத்தை பற்றி பேசுகிறது. அதில் மிக முக்கியமான பகுதிகள் எல்லாம் உதயமாக காரணமாக இருந்தது இந்த பகுதி தான் என்று தான் சொல்ல வேண்டும். எடுத்துக்காட்டாக பழைய சட்டத்தில் பிரைமரி எண்ட், செகண்டரி எண்ட் என்று இருந்தது. திருமணத்தின் தலையாய நோக்கம் என்ன, பிறகு அடுத்து இருக்கிற நோக்கம் என்ன என்றெல்லாம் இருந்தது. அதையெல்லாம் ஒரு விதத்தில் இந்த வத்திக்கான் ஏடு மாற்றிவிட்டது.
பழைய சட்டத்தில் குழந்தையை பெற்றெடுப்பது அதைத்தான் அதிகமாக வலியுறுத்தினார்கள். நம்முடைய இச்சைக்கு ஒரு தீர்வாக இது இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே கௌதியம் எஸ்பெஸ் இந்த இன்றைய உலகில் திரு அவை என்பது மிக தெளிவாக பர்சனல் ஆஸ்பெக்ட், பிரைமரி செகண்டரி என்று பிரிக்காமல் அது சொல்லுகின்ற நோக்கங்கள் எல்லாம் சமமானவை தான். என்ன நோக்கங்கள்? முக்கியமான நோக்கம் வெல்பீயிங் ஆஃப் த ஸ்பௌசஸ், ஒருவருடைய நலன், கம்பானியன்ஷிப், கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக, அதை முதலில் சொல்லிவிட்டு பிறகு ப்ரொக்ரியேஷன் அண்ட் எஜுகேஷன் ஆஃப் சில்ட்ரன் என்று சொல்லுகிறது. எல்லாமே ஒன்றுதானே தவிர பிரைமரி செகண்டரி என்று அல்ல. இப்படி பர்சனல் ஆஸ்பெக்ட், தனிப்பட்ட மனிதருடைய உறவை மையப்படுத்தி, மாண்பை மையப்படுத்தி, உணர்வுகளை மையப்படுத்தி, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்நாளெல்லாம் ஒருவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை இங்கே வலியுறுத்துகின்றது திருமணத்தை பற்றி. அதே போல் குழந்தைகளை பெற்று வளர்க்க வேண்டிய இந்த சூழ்நிலை அப்போதே கொஞ்சம் தொடங்கிவிட்டது. எவ்வளோ பேர் திருமணம் வேண்டாம், என் தனியாகவே இருந்து விடுகிறேன் என்று. சில பேர் திருமணம் செய்யாமலேயே பலர் குடும்பத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சூழ்நிலையில் குடும்பம் நம் வாழ்வுக்கு, சமூகத்துக்கு அடிப்படை என்பதை நிலைநாட்டி இப்படி திருமணத்தின் பிளவுபடா தன்மையையும் ஒருமை தன்மையையும், இதுதான் கத்தோலிக்க திருமணத்துக்கு மிக மிக முக்கியமானது. யூனிட்டி அண்ட் இன்டிசொலபிலிட்டி ஆஃப் மேரேஜ், இவை எல்லாவற்றையும் மீண்டும் வலியுறுத்தியது இந்த கொள்கை திரட்டு. இன்னைக்கு இந்த குடும்ப சூழ்நிலையே மாறிட்டு இருக்கு. இந்த காலத்தில் திருமணத்துக்கு முன்பாக திருமண உறவுங்கிறது அல்லது திருமணம் செய்யாமையே வாழ்ந்துட்டு இருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் நம்ம திரு அவை மீண்டுமாக திருமணத்தின் மாண்பை பற்றி சொல்லி அதில் ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது குழந்தை பெற்றெடுக்கிறதுங்கிறது முக்கியம் இல்லை, அந்த கணவன் மனைவி அந்த அன்பு தான். ஏன்னா குழந்தை பேரின்மை கூட இருக்குது. நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை, குழந்தை பெற்றெடுக்க முடியாத உடல்நிலை சூழ்நிலை இருக்கலாம். அப்போ அதை அந்த மாதிரியானவர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் தருகிற, நம்பிக்கை தருகிற ஒரு விஷயம். அடுத்தது திருமணங்கிறது டில் த எண்டு, இறுதி வரை கணவன் மனைவி இணைந்து அன்புறவோடு வாழ்கிறது, அதெல்லாம் ரொம்ப அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த திருமணம் ஒரு கவனன்ட், ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிற ஆஸ்பெக்ட், அது எப்படி விளக்கப்படுகிறது? அதான் பழைய சட்டத்தில் அதிகமாக இந்த கான்ட்ராக்ட், ஒப்பந்தம் என்ற அந்த ஆஸ்பெக்ட், அந்த கூறு அதிகமாக வலியுறுத்தப்பட்டது. புதிய சட்டம் கான்ட்ராக்ட் என்பதை விடுவிக்கவில்லை, இருந்தாலும் கூட அதை விட அதிகமாக த மேரேஜ் கவனன்ட், உடன்படிக்கை என்று சொல்லுகிறது. இந்த கான்ட்ராக்டில் அன்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உடன்படிக்கையில் அன்பு இருக்கிறது, புரிந்து கொள்ளல் இருக்கிறது, வாழ்நாள் முழுவதும் பிரமாணிக்கம், உண்மையுடன் மற்றவருக்கு நடந்து கொள்வது இருக்கின்றது. இப்படி ஆண்டவர் இயேசுவுக்கும் திரு அவைக்கும் உள்ள அந்த நெருக்கமான உறவு புதிய திருமணத்தை பற்றிய விளக்கத்தில் அமைந்திருப்பது மிக மிக நன்றாக இருக்கிறது. உண்மையிலுமே ஏன்னா அந்த ஒரு உடன்படிக்கைங்கிறதுல எப்படி கடவுள் மக்களோட உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டார், அது என்றைக்குமே நிலைக்கும். அது மாதிரி திருமணம் கணவன் மனைவிக்குள்ள உடன்படிக்கைங்கிறது என்றுமே கடவுள் முன்னிலை நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ இந்த குடும்பத்தை பற்றிய, திருமணத்தை பற்றிய மகிமையை சொல்லிட்டு பண்பாட்டு வளர்ச்சி பற்றி நம்ம திரு அவை பேசியிருக்கு இந்த கொள்கை திரட்டில். பண்பாடு அப்படிங்கிறது, கலாச்சாரங்கிறதெல்லாம் இன்றைக்கி அதிகமாக பேசப்படுது. ஏன்னா அந்தந்த நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம், அந்தந்த ஊருக்குன்னு, அந்தந்த மொழிக்குன்னு. ஸோ இப்போ இந்த பண்பாட்டு கலாச்சாரம் அப்படிங்கிறதுல, பண்பாட்டு வளர்ச்சியில் திரு அவையினுடைய பணி என்ன? உண்மையாகவே ஒவ்வொரு பண்பாட்டையும் நாம் மதிக்க வேண்டும். உங்களுக்கே தெரியும், அண்மை காலத்தில் தமிழகத்தில் இந்த ஜல்லிக்கட்டு எவ்வளோ ஆபத்துக்கள் இருக்கிறது என்றெல்லாம் உணர்ந்தாலும் கூட, இருந்தாலும் நம்முடைய தனித்தன்மைக்கு, பண்பாட்டுக்கு ஊறு விளைவிக்கக்கூடாது என்று எத்தனையோ இளைஞர்கள் சேர்ந்து போராடி அதில் வெற்றி கண்டார்கள் என்று. அதை நியாயப்படுத்தியோ அதை எதிர்த்தோ நாம் கருத்து சொல்வதை விட்டுவிட்டு ஒன்றை புரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு சமூகத்திற்கும், ஒவ்வொரு நாட்டிற்கும், ஒவ்வொரு இனத்திற்கும் சில பண்பாடுகள் இருக்கின்றன. அவற்றை நேசிக்கிறார்கள்,
அதற்காக எந்த தியாகமும் செய்ய தயாராயிருக்கிறார்கள். திரு அவை பண்பாட்டை மதிக்கிறது. ஆகையினால்தான் அடிப்படையை விட்டுவிட்டு அடிப்படை இல்லாதவற்றில் வேறுபாடுகளோடு நம்பிக்கையை அறிக்கையிட அது வழிவகுக்கிறது. ஆனால் சிலவற்றில் நாம் எந்த விதமான காம்ப்ரமைஸ் சரி செய்து கொள்ள முடியாது. அநியாயமாக என்ன சொல்லுகிறது? பண்பாடு போற்றி வளர்க்கப்பட வேண்டும், ஆனால் மனித மாண்புக்கு எதிராக எந்த பண்பாடும் இருந்துவிடக்கூடாது. சில பண்பாடுகள் உடன்கட்டை ஏறுவதை ஒருவேளை போற்றலாம், ஒருவேளை கத்தோலிக்கத்தில் இல்லை என்றாலும் வேறு சில இடங்களில். ஆனால் திரு அவை thou shall not kill, thou shall not take away your life, உன் உயிரை நீ எடுத்துக்கொள்ளக்கூடாது, உன் உயிர் மீது உனக்கு அதிகாரம் இல்லை என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. பண்பாடு திருமணத்தை பொறுத்த மட்டில் கூட எடுத்துக்காட்டாக பல மனைவியர் இதுதான் எங்கள் பண்பாடு, பல கணவர்கள் இதுதான் எங்கள் பண்பாடு என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஏனென்றால் ஹியூமன் டிக்னிட்டி, மனிதருடைய மாண்பு மதிக்கப்படுகிறது, நீ யாருக்கு சொந்தம் என்பது. இன்னும் ஒன்று இந்த கொள்கை திரட்டு மிக அழகாக சொல்லுகிறது. இந்த பண்பாடுகள் எல்லாம் 3 காரியங்களை மனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று உண்மை, உண்மையை எப்போதும் பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது அழகு, வாட் எவர் இஸ் பியூட்டிஃபுல், அழகு. மூன்றாவது நல்லது. அண்மை காலத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் கூட இவற்றையே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். பள்ளிக்கூடத்தில் என்னத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், கல்லூரிகளில் என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும், வாட் இஸ் ட்ரூ, வாட் இஸ் பியூட்டிஃபுல், வாட் இஸ் குட், இதை கற்றுக் கொடுங்கள் மாணவர்களுக்கு. நல்லதை கற்றுக் கொடுங்கள், அழகியதை கற்றுக் கொடுங்கள், உண்மையை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது ஒரு விதத்தில் இந்த கொள்கை திரட்டு. உண்மையிலுமே நீங்கள் சொல்ல சொல்ல இந்த பண்பாட்டு வளர்ச்சியில் கடவுளுக்கு எதிரான பண்பாடு வந்துச்சுன்னா அதை போய் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறப்ப இந்த அபார்ஷன் அதெல்லாம் கூட சொல்லலாம். இன்றைக்கெல்லாம் வந்துட்டு அந்த கருக்கலைப்பு அப்படிங்கிறது என் உடல் என் உரிமை, உரிமை முக்கியம்னு நம்ம சொல்லப்படுகிறது. அதுக்காக உன் உரிமைன்னு ஒரு உனக்குள்ளே இருக்கிற கடவுள் கொடுத்த கொடையான குழந்தையே கொலை செய்கிறதெல்லாம் இன்றைக்கி வெளிநாடுகளில், ஈவன் நம்மளுடைய நாடு முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் அது ஒரு அரசாங்கமே அதை வந்துட்டு சட்டமாக கூட ஏற்றுக்கிற சூழ்நிலை வந்தாலும் நமது திரு அவை என்றுமே அதை ஏற்றுக்கொள்ளாதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அப்போ பண்பாடு அப்படிங்கிறது நம்ம கடவுளுக்கு உரிய விதத்திலான பண்பாட்டு வளர்ச்சி. இந்த பண்பாட்டு பரிமாற்றம் அப்படிங்கிறாங்க, கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச். நம்ம ஈவன் நம்ம லிட்டர்ஜிலாம் கூட திருவழிபாட்டில் கூட நம்ம எல்லா பண்பாட்டு மயமாக்கள்லாம் வந்திருக்கு இல்லை பிஷப். இப்போ பண்பாட்டு பரிமாற்றம் இல்லை கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தை கூட ரெஸ்பெக்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எப்படி? மற்றவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் சொன்னேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற மனநிலை கூடாது. நாம் பேசுவதை குறித்து அக்கறையோடு உற்று கவனிப்பதில் அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. நாமே நம்முடைய தமிழகத்தில் சொல்கிறோம், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அதுபோல் பிற மதத்தினரிடமிருந்து, நம்பிக்கையற்றவர்களிடமிருந்து, ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களிடமிருந்து எல்லாரிடமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களிடமிருந்து நல்லதை நாம் பயன்படுத்த வேண்டும், நம்முடைய நல்லதை அவர்களோடு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல இறைவனுடைய கட்டளைக்கு எதிரானவற்றை யார் பின்பற்றினாலும் அதை நாம் பின்பற்ற முடியாது. ஊருடன் ஒத்துவாழ் என்பது பழமொழி. ஆனால் ஊரே கொலை செய்யும் போது நானும் கொலை செய்கிறேன் என்று சேர்ந்து ஒத்து வாழ முடியுமா? அது பழமொழியாக இருக்கலாம். பொதுமொழி, நீ தனியே இருந்தாலும் ஆண்டவருடைய மதிப்பீட்டை பின்பற்றினால் நீதான் பெரும்பான்மை, நீ ஒருவனே இருந்தால். ஒரு பக்கம் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னொரு பக்கம் கற்றுக்கொள்வது எதுவோ அது ஆண்டவர் முன்னிலையில், மனசாட்சி முன்னிலையில் ஏற்புடையதா, இறைவார்த்தையின் அடிப்படையில் அமைகின்றதா, இறைவனுடைய சட்டத்திற்கு எதிரானதா, ஒத்து போகிறதா என்றெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பண்பாட்டு வளர்ச்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப நம்ம மனித வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு இந்த திருச்சங்கத்துக்கு முன்னாடி ஒரு பழைய புரிதல்லாம் வந்துட்டு உலகம் தவறானது, நம்ம வந்துட்டு ஆன்மீகம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு தனித்தனியாக பிரித்த மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கொள்கை திரட்டு பார்த்திங்கன்னா ஒரு முழு மனிதனாக
பார்த்தா வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல, ஆன்மா உடல் மட்டுமல்ல, இந்த மனிதன் வந்து பொருளாதாரம், சமூக வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை எல்லாத்துலேயும் ஈடுபடுறோம். அப்போ இந்த கொள்கை திரட்டு சமூகத்தில் நம்மளுடைய பணி, பொருளாதாரத்தில் எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு நீதியாக இருக்கணும், அதற்குரிய இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கு கூட நம்ம சம்பளம் கொடுக்கறது முதற்கொண்டு எல்லாம் நீதியாக இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பேச இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன விஷயம்? சமூக வாழ்வில் பொருளாதார நடவடிக்கைகளில் திரு அவை அக்கறை கொண்டிருக்க வேண்டும். ஒரு பக்கம் நாம் சொன்னோம், திரு அவைக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. ஏன் தேவைப்படுகிறது? நம்முடைய கோயில் கட்ட வேண்டும் என்றால் பணம் தேவை, நம்முடைய வழிபாட்டுக்கு பணம் தேவை, நம்முடைய வேலையாட்கள் அல்லது பணியாட்கள் குருக்களாக இருக்கலாம், மற்றவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு ஊதியம் அளிக்க பணம் தேவை. எல்லாவற்றையோடு அதிகமாக நம்முடைய திருத்தூது பணிக்காக, பிறரன்பு பணிக்காக, ஏழைகளுக்கு உதவி செய்ய நமக்கு பணம் தேவை. பொருட்கள் இல்லாமல் நாம் இருக்க முடியாது. ஏதோ ஒரு கனவு உலகில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாது. நான் சொல்வேன், மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமன்று, அதே போல் மனிதன் உயிர் வாழ்வது வார்த்தையால் மட்டுமன்று, கொஞ்சம் அப்பமும் தேவை என்று தான் சொல்ல வேண்டும். அதை கொஞ்சம் மாற்றி சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது பொருளாதாரத்தில் திரு அவைக்கு அக்கறை உண்டு. தன்னுடைய பொருளாதாரம் மட்டுமல்ல, அது நல்ல விதத்தில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதில் மட்டுமல்ல, உலகினரின் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, ஏழைகள் ஏன் ஏழைகளாக இருக்கிறார்கள், பணக்காரர்கள் ஏன் பணக்காரர்களாக இன்னும் அதிக பெரிய பணக்காரர்களாக மாறிக்கொண்டே போகிறார்கள், இந்த அநீத அமைப்புகளை உடைத்தெறிந்து எப்படி ஆண்டவர் விரும்புகின்ற மாதிரி உலகம் முழுவதிலும் திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பொதுவாக இருந்தது. தேவையில் இருப்பவர் யாரும் இல்லை, அவர்கள் எல்லாரும் ஒரே மனமாய் இருந்தார்கள். அத்தகைய நீதியுள்ள அக்கறையுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவது எப்படி, சோஷியல் இன்இக்வாலிட்டி, இப்படி சமத்துவம் அற்ற இந்த சமுதாயத்தில் சமத்துவத்தை கொண்டு வருவது எப்படி, இதை எல்லாவற்றை பற்றியும் திரு அவை அக்கறை கொள்ள வேண்டும் என்பதை இது எடுத்து சொல்லுகிறது. உண்மையாலுமே இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அடிப்படையிலே தேவையாக தான் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஏன்னா ஒரு சிலரிடமே போய் குமியுது. ஒரு நாட்டினுடைய முழு சொத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர்த்திட்ட போய் முழு நாட்டினுடைய இது இருக்குது. ஏழைகள் நீங்கள் சொன்ன மாதிரி ஏழைகளாகவே, அதுவும் நம்ம நாட்டில் 60% மேலே பிலோ பாவர்ட்டி லைன்லாம் சொல்கிறப்ப அந்த பகிர்வு மனம் இல்லை, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, அல்லது வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம திரு அவை வந்துட்டு ரொம்ப அக்கறையோடு அன்போடு நம்ம இனிமேல் பணியாற்றணும், நம்மளும் இந்த உலகத்திலே பணியாற்றுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. சமூக பொருளாதாரத்தை பற்றிய சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம் பிஷப். இப்போ அரசியல், திருச்சபைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் தாண்டி இன்று அரசியலிலே எப்படி பொதுநிலையினர்களுடைய பங்கேற்பு, விழிப்புணர்வு, அதற்கு திரு அவை எப்படி முழுமையாக செயலாற்றணும், இதை பற்றி என்ன சொல்கிறாங்க பிஷப்? மனிதருடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றால் உண்மையாகவே அரசியல் ஈடுபாடு அவசியமாகிறது. கத்தோலிக்க பொதுநிலையினர் சிறந்த இன்ஜினியராக இருக்கணும், சிறந்த டாக்டராக இருக்கணும், சிறந்த கலைஞராக இருக்கணும், எல்லா நிலைகளிலும் இருக்கணும். ஏனென்றால் பொதுநிலையில் நுழைந்து அவற்றை தூய்மைப்படுத்த வேண்டும், அங்கே நற்செய்தி மனநிலையால் ஊடுருவ வேண்டும் என்று ஏற்கனவே பொதுநிலையினரை பற்றி பேசும்போது நான் சொன்னேன். அதே போல அரசியல் துறையிலும் கத்தோலிக்க பொதுநிலையினர் ஈடுபட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய உரிமைகள் இன்னும் நன்றாக பாதுகாக்கப்பட முடியும் என்பதை இந்த கொள்கை திரட்டு மிக அழகாக எடுத்துச் சொல்கிறது. அதை அரசியல்வாதிகள் எல்லாம் கெட்டவர்கள் என்று சொல்லிவிட்டு அங்கே போகாமலே இருந்தால் நம்ம எல்லாரையும் அடகு வைத்து விடுவார்கள். இன்னும் இறங்கத்தக்க நிலைதான் நமக்கு ஆகுமே தவிர, சமூக நீதிக்காக, தனி மனித உரிமைகளை பாதுகாக்க எல்லாருமே ஆளுமை தன்மையோடு, கிறிஸ்து அரசர், நம்முடைய நியாயமான உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் அரசியலில் நுழைந்து போராட வேண்டும். பல நேரங்களிலே நல்ல மனமுடைய, ஒத்த மனமுடைய நற்செய்தி மதிப்பீடுகள் உண்மையாகவே முக்கியத்துவம் பெறுகின்ற மற்ற தலைவர்களோடும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும், போராட வேண்டும் என்பதை சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு பெரிய அழைப்பு
ஆனால் அதே சமயத்தில் இன்னொன்றையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். திறவை சட்டம் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறது, துறவிகள் மற்றும் அருள் பணியாளர்கள் பொறுத்தமட்டில் அவர்கள் தீவிரமாக கட்சி அரசியலில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட வேண்டிய சூழ்நிலை சில சந்தர்ப்பங்களிலே இருந்தால் அதற்கு முறையான அதிகாரிகளுடைய அனுமதி தேவைப்படுகிறது என்று இன்றைக்கு கூட இங்கொன்றும் அங்கொன்றுமாக நாம் கேள்விப்படுகிறோம். சில பேர் தங்களுடைய அங்கியோடு உடுப்போடு பல நேரங்களிலே சில கட்சி கூட்டங்களில் பேசுவது. நம்முடைய மக்கள் பல கட்சியை சார்ந்திருக்கிறார்கள், பல கொள்கைகளை சார்ந்திருக்கிறார்கள். அடிப்படையில் நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது, இயேசுவின் மதிப்பீடுகளுக்கு முரணாக ஒருவர் செயல்பட்டால் அந்த கட்சியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமாக நம் ஆண்டவர் அஹிம்சை, வன்முறையினால் எதையும் நிலைநாட்டக்கூடாது என்பதை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி, ஒரு சித்தாந்தம் அத்தகைய நிலையை வலியுறுத்தினால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல எல்லா மனிதரும் கடவுளின் பிள்ளைகள் எனும்போது இனத்தை மையமாக வைத்து, மொழியை மையமாக வைத்து ஒருவர் அரசியல் கட்சியை நடத்தினால் அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருக்கு உகந்த முறையில் எப்போது நல்ல கொள்கைகள் இருக்கின்றதோ, நற்செய்தியோடு ஒத்துப்போகின்றதோ, அத்தகைய கொள்கைகளை நாம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எப்பெல்லாம் தேர்தல் வருதோ அந்த நேரத்தில் மட்டும் ஒரு சில நேரத்தில் அந்த அரசியலை பற்றி பேசிட்டு விட்டுறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்க்குறப்ப இந்த கொள்கை திரட்டு 60 வருஷத்துக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லிடுச்சு, அரசியலில் ஈடுபட வேண்டும், முக்கியமாக பொதுநிலையினர். அதுதான் அந்த பொதுநிலையினர். ஏன்னா இந்த கொள்கை திரட்டை கூட அதற்கான விவாத ஏடு ரெடி பண்ணப்ப 14 பொதுநிலையினர் இதில் இருந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது பிஷப். அப்போ அந்த பொதுநிலையினருடைய மனநிலை அதெல்லாம் வச்சு தான் இதை அற்புதமாக உருவாக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு 2 விஷயத்த இந்த கொள்கை திரட்டு பேசியிருக்கிறது. ஒன்று உலக அமைதி, இன்னொன்று உலக சமூக வளர்ச்சி. இந்த உலக அமைதி தான் இந்த சங்கம், பொது சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திருத்தந்தை 23ஆம் யோவான் பேசினது இந்த உலக அமைதி, சமூக நீதி. ஸோ அப்போ இன்னைக்கு இந்த கொள்கை திரட்டு வழியாக இன்றைய வாழ்க்கைக்கு, உலக அமைதிக்கு நம்மளுடைய பங்கேற்பு என்ன பிஷப்? ஆண்டவருடைய போதனை தெளிவாக இருக்கிறது. தனி மனித வாழ்வில் எல்லாரும் மன்னிக்க வேண்டும், மன்னித்தால்தான் பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றெல்லாம். குடும்ப அளவில் நான் சில இடங்களில் பார்த்துருக்கிறேன், இரவு ஜெபம் முடிந்து எல்லாரும் சமாதானம் செய்து. இதை தாண்டி பங்கு அளவில், மறைமாவட்ட அளவில், ஊர் அளவில், நாட்டு அளவில் எல்லா இடத்திலும் சமாதானம். இன்றைக்கு சண்டை சச்சரவுகளுக்கு குறையில்லை. அணு ஆயுத புரட்சி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஒரு நாட்டையே அழித்து விடலாம் என்றெல்லாம் இருக்கிறார். அதற்குத்தான் அப்போதே வத்திக்கான் சங்கம் இந்த கொள்கை திரட்டு வழியாக டிஸ்ஆர்மமெண்ட், ஒரு விதத்தில் போர்க்கருவிகளை எல்லாம் குறைக்க வேண்டும், அதுவும் மனிதனுக்கு அநியாயமாக தீங்கிழைக்கக்கூடிய இந்த போர்க்கருவிகளை விட்டு கொடுத்து மனிதர்களை அழிப்பதை விட போர்க்கருவிகளை அழிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தது பாரு. நாம் ஒரு பக்கம் நீதியை நிலைநாட்டுபவர்கள், மௌனமாக இருந்தால் அநீதியைத்தான் நிலைநாட்டுகிறது. நியூட்ரல் என்று நாம் சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. நியூட்ரல் என்பது சந்தர்ப்பவாதிகளுடைய வார்த்தை தான் என்று நான் சொல்லுவேன். ஐதர் யூ ஆர் பெர்செக்யூட்டர் ஆர் யூ ஆர் பெர்செக்யூட்டட். நீ துன்புறுத்தப்படுகிறாய் அல்லது துன்புறுத்துகிறாய். நீ பேசாமல் இருந்தால் நீ உண்மையாகவே ஆண்டவருக்கு பிரியமானவர் அல்ல. நமக்கு எதுக்கு வீண் வம்பு, அவர்கள் அழியட்டும் என்று யாரும் சும்மா இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் திருத்தந்தை மீண்டும் மீண்டும் இந்த நவீன காலத்திலே வருகின்ற போர்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கண்ணீர் விட்டு பேசுகிறார், அறைகூவல் விடுக்கிறார். 2-3 முறை திருத்தந்தையே அழுதார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இந்த போர் எப்போது முடியுமோ தெரியவில்லையே, எந்த தவறும் செய்யாதவர்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறார்களே, சமாதானத்தின் தூதுவர்களாக. ஆண்டவர் கடைசியாக சீடர்களை அனுப்பும்போது அவர்களை மன்னித்து சமாதானத்தை அளித்து தான் அனுப்பினார். அதே போல சமாதானத்தை கட்டியெழுப்ப இன்றைக்கு அறைகோல் விடுக்கிறார். ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றவரும், ஒவ்வொரு மனிதரும் தன்னால் இயன்ற அளவுக்கு குடும்பத்தை, சமூகத்தை சமாதானமாக்க, அமைதியுள்ள இடமாக ஆக்க, உலக அளவிலும் ஊர் அளவிலும் தன்னால் இயன்றதையெல்லாம் செய்யாத போது நாம் ஆண்டவரால் கணக்கு கேட்கப்படுவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது.
உண்மையிலுமே அந்த சமூக அமைதி, உலக அமைதிங்கிறதுல முதல்ல வீட்டிலேருந்தே தொடங்குதுங்கிற மாதிரி இருக்குது. ஒரு பகை உணர்வு இல்லாமல் குடும்ப சமாதானம், அடுத்துல ஊரில் இருக்கிறதுல ஒற்றுமை, அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு அந்த கம்யூனிட்டி ஆஃப் நேஷன்ஸ், ஒரு நாடுகளுக்கிடையே ஒரு ஒற்றுமை. இதற்கும் நம்ம திரு அவை ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட போட்டிருக்கு. நிறையா முயற்சிகளும் எடுக்கிற மாதிரி இருக்குது. திரு அவையினுடைய நாடுகளுக்கிடையான ஒற்றுமைக்கு திரு அவை எப்படிலாம் பங்கெடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? உண்மையாக தனி மனிதனாக எதுவுமே செய்ய முடியாது. தொடக்கத்தில் ஆரம்பித்தா ஒரு ட்ரஸ்ட்ன்றாங்க, அசோசியேஷன்றாங்க, அதாவது சங்கம் என்கிறார்கள். ஏன் எதற்காக இந்த சங்கங்கள்? ஜுரிடிக்கல் பர்சன்ஸ் என்று சொல்லுகிறோம், சட்டத்தில் ஆள். சில காரியங்களை தனி மனிதன் செய்ய முடியாது, பலருடைய சக்தி ஒன்றிணைய வேண்டும். அதற்காகத்தான் சங்கங்கள். இந்த சங்கங்கள் நீண்ட ஆயுளை கொண்டுள்ளன. தனி மனிதனுடைய ஆயுள் மிக குறையது. இந்த சங்கங்கள் பல காரியங்களை செய்ய முடியும், தனி மனிதன் செய்யாத காரியங்களை. இதே போலத்தான் நாடுகள் அளவிலே இப்படி ஒத்துழைப்பு தேவைப்பட்டால், அவை உண்மையாகவே சாத்தியமானால்தான் சில காரியங்களில் நாம் வெற்றி காண முடியும். நாட்டளவிலே உதாரணமாக இப்போது குளோபல் வார்மிங் பற்றி, உலகமே சூடாக போகிறது, இயற்கையை பாதுகாப்பதற்கு ஒரு தனி நாடு மட்டும் முயற்சி செய்ய முடியாது. எனவே பல்வேறு நிலைகளிலே நாடுகள் ஒன்று கூடி வருவதை பேசுகிறார். G7 என்கிறார்கள். இன்னும் பல்வேறு நிலையிலே ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், பல்வேறு நாடுகள். இதில் பல்வேறு நிலைகளிலே திரு அவையும் கூட உதாரணமாக யுனைடெட் நேஷன்ஸில் உறுப்பினராக இருந்து உலக அமைதிக்காக பாடுபடுகிறது, தன்னுடைய பிரதிநிதியை அனுப்புகிறது. ஆக மற்றவர்களோடு ஒத்துழைத்து நாம் இவற்றையெல்லாம், நல்ல காரியங்களை எல்லாம், நற்செய்தி மதிப்பீடுகளை நிலைநாட்டுவதில், உண்மைக்காக, நேர்மைக்காக, எளியோருக்கு உதவுவதற்காக, எல்லாருக்கும் மருத்துவம் கிடைப்பதற்காக, கல்வி கிடைப்பதற்காக இணைந்து பாடுபடும்போது உண்மையாகவே மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைய முடியும் என்பதற்காகத்தான் இத்தகைய ஒத்துழைப்பை வலியுறுத்தி வேண்டுகிறது திரு அவை. அதனால தான் திரு அவை ஒதுங்கி இல்லாமல் நாட்டு தலைவர்களோட கூட ஒரு நல்ல ஒரு உறவு. இப்போ கூட ரீசெண்டாக இட்டாலியில் நடந்த மீட்டிங்கில் திருத்தந்தை எல்லா நாட்டு தலைவர்களையும் அப்படியே போய் சந்தித்தது. அப்படிலாம் பார்க்குறப்ப அந்தந்த நாட்டில் இருக்கிற ஆயர்கள், அந்தந்த நாட்டு பிரதம மந்திரிகளோட ஒரு நல்ல ஒரு உறவு, அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களோட உறவு, அதிகாரிகளோட உறவு, இதெல்லாமே ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. திரு அவை இந்த உலகத்தின் மேல் அக்கறை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதில் முக்கியமாக மக்கள் ஈடுபடுத்த வைக்கிறது, அதுதான் மெயின். மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுநிலையினருக்கான ஒரு உரிமையும் கடமையும் இந்த ஒரு சமூக பொருளாதார அரசியல் பணிகளிலே ஈடுபடுதல் இல்லையா பிஷப்? ஆமாம். இந்த கூட்டுறங்கியக்க திரு அவைக்கு ஆன தயாரிப்பில் கேட்டல் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய மறைமாவட்ட அளவில் யார் நமக்கு பிடிக்கலையோ அவங்ககிட்டையும் கேட்கணும். முதல்ல நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய உறுப்பினர்களிடம் கேட்க வேண்டும், கோயிலுக்கே வராதவங்ககிட்ட கேட்கணும், ஒதுங்கி இருக்கவங்ககிட்ட கேட்கணும் என்றெல்லாம் சொன்னோம். அதை தாண்டி இயேசுவில் நம்பிக்கை கொண்ட அத்தனை பேரிடமும் கேட்க வேண்டும் என்று சொன்னோம். பிற மதத்தாரிடம் கேட்க வேண்டும் என்று சொன்னோம். இன்னும் எல்லா மனிதர்களுக்கும் நாம் கேட்க வேண்டும். லிசன் என்று திருத்தந்தை சொன்னார். அவர்கள் எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னார். இவர்கள் எல்லாரோடும் சரியான ஒத்துழைப்பு. இந்த ஜூபிலி சமயத்தில் உங்களுடைய உறவு எப்படி இருக்கிறது மற்றவர்களோடு? நல்ல மனமுடையோரெல்லாம் ஒத்துப்போகின்றீர்களா? திரு அவைக்கு வெளியே புனிதம் இல்லை, நற்செயல்கள் இல்லை, பிறர் அன்பு செயல்கள் இல்லை என்ற ப்ரீ வட்டிகன் மனநிலையோடு தான் இன்னும் செயல்படுகிறீர்களா? இப்படி பொது கொண்டாட்டங்கள் தேவை. வரும்போது அவர்களுடைய அருமையான திறமைகள், நல்ல எண்ணங்கள் வெளிப்படும். அப்போது இன்னும் அதிகமாக ஆண்டவர் பிரியப்படும்படியாக நாம் நிறைய நல்லது செய்ய முடியும் என்பதை மறக்கக்கூடாது. அதுதான். அதனால கடவுள் மறுப்பாளர்கள்ட்ட கூட நம்ம போய் உரையாடல் வைக்கணும். ஏதாவது ரொம்ப அழகா போட்டிருக்க, திருச்சபையினுடைய படிப்பினையும் நம்பிக்கையாளர்களுடைய சான்று வாழ்வும் நிச்சயம் கடவுள் மறுப்பாளர்கள்ட்ட கூட அன்பை சேர்க்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. ரொம்ப அருமையான ஒரு பகிர்வு பிஷப். இந்த யூபிலி ஆண்டில் உண்மையிலேயே எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறதுக்கு தயாரிப்பாக தான் இந்த 4 கொள்கை திரட்டுகளை பார்த்தோம்.
இந்த 4 கொள்கை திரட்டில் மிக அற்புதமான செயல்பாட்டுக்கு அழைத்து செல்லுகிற இந்த கொள்கை திரட்டு இந்த யூபிலி ஆண்டுக்கு எதிர்நோக்கின் திருப்பயணிகளுக்கு நீங்கள் நிறையா சொல்லிட்டாலும் ஒரு ஜென்ரலாக இப்போ கடைசியாக என்ன ஒரு ப்ராக்டிக்கலாக ஒவ்வொன்றிலையும் அழகாக ஒரு சில விஷயங்கள் சொன்னீங்க. வந்துட்டு இறை வெளிப்பாட்டை சொன்னப்போ எல்லாம் இந்த யூபிலி ஆண்டில் விவிலியம் படிக்கணும், ஒரு தடவை படிச்சிடணுன்னு. அது மாதிரி இங்கே ப்ராக்டிக்கலாக இந்த யூபிலி ஆண்டில் என்ன செய்ய துவங்கணும் அல்லது ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிறத எதை கடைபிடிக்கணும் அதிகமாக அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைய உலகில், அதாவது நவீன உலகில், சர்ச் இன் த மாடர்ன் வேர்ல்டு, நவீன உலகில் திரு அவை எப்படி ஆண்டவருக்கு உண்மை உள்ளவராக நடக்க முடியும், அதுதான் இதனுடைய நோக்கமே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய அன்பர்களுக்கு தெரியும், இவ்வளவு 60 ஆண்டுகளுக்கு முன்பே திரு அவை சொல்லிவிட்டதா, இதெல்லாம் என்னை சேரவில்லையே என்றெல்லாம் நினைப்பார்கள். அவர்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதற்காகத்தானோ என்னவோ இன்னும் வத்திக்கான் சங்கத்தின் ஏடுகள் மக்களிடம் போய் சேரவில்லை என்று. திருத்தந்தை ஒரு முறை ஆரோனின் தாடியில் தலையிலே ஊற்றப்பட்ட எண்ணெய் தாடியில் வழிந்தோடி விளிம்பை தொட வேண்டும் என்பதை பற்றி விளக்கும்போது அவர் சொன்னார், விளிம்பை தொடுவது எப்போது? இந்த திரு அவையினுடைய இந்த கோட்பாட்டை எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும் போது. எவ்வளவு அருமையாக இருக்கிறது. திரு அவை என்ற விதத்திலே நாம் யாரும் ஒதுங்கி இருக்க முடியாது. நாம் தனியே மோட்சத்துக்கு போக முடியாது. உன்னுடைய குடும்பம் தேவை, பக்கத்து வீட்டார் தேவை, மற்ற மொழியினர் தேவை. இதற்கான ஏற்பாடுகளை ஒவ்வொரு மறை மாவட்டத்துக்கும் ஏற்ற முறையிலே அவர்கள் ஒழுங்கு செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக நாம் எப்படி நாம் நடத்துகின்ற பள்ளிகளிலே எப்படி மற்ற இனத்தை சார்ந்த நம்பிக்கையை சார்ந்த மற்றவர்கள் இருக்கிறார்கள், பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன், இவர்கள் எல்லாம் எப்படி ஒன்றிணைந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள், எல்லாரும் சேர்ந்து செயல்பட ஒரு சிறிய அளவிலே ஒரு வாய்ப்பு அங்கே தொடங்குகிறது. மறைமாவட்ட அளவில் இன்னும் அதிக அளவில் இது போல் ஒன்றிணைய அடிப்படையில் என்ன முக்கியம்? உலகுக்கு மகிழ்ச்சி வேண்டும், உலகுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். மகிழ்ச்சி அளிக்க, நம்பிக்கை அளிக்க திரு அவை இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியது என்ன? நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், அன்பு வாழப்பட வேண்டும். இவற்றுக்கு தேவையான அத்தனையையும் எல்லாரோடும் இணைந்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த கருத்து சமூக வாழ்வில், அரசியல் வாழ்வில், தனி மனித உரிமைக்காக, நீதிக்காக போராடுவதில் எல்லாவற்றிலும் நாம் இணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த கொள்கை திரட்டு நமக்கு எடுத்து சொல்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி பிஷப். உண்மையாலுமே இந்த யூபிலி ஆண்டினுடைய தயாரிப்புக்கு முதல் இந்த 6 அமர்வுகள் உங்களுடைய பொறுப்பில் கொடுக்கப்பட்டு ரொம்ப அற்புதமாக யூபிலின்னா என்ன, அதை தொடர்ந்து 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய ஒரு வரலாற்று பின்னணியை கொடுத்து அந்த 4 கொள்கை திரட்டுக்கும் யூபிலி ஆண்டினுடைய ஒரு நடைமுறை வாழ்வுக்கு என்ன தொடர்பு, என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான விளக்கம், ஒரு உற்சாகம், வழிகாட்டுதல் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. உண்மையிலேயே மாதா தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மீண்டுமாக பாசத்தோடு கூடிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புள்ளங்களே, எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக தொடர இருக்கிறது. எப்படி? ஒவ்வொரு கொள்கை திரட்டையும் 6 பகுதிகளாக இறையியல் வல்லுநர்களும் விவிலிய அறிஞர்களும் கலந்துரையாடி நமது வாழ்க்கைக்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் மேம்படுத்த அற்புதமான கருத்துக்களை பகிர இருக்கிறார்கள். இது ஒரு அதிசய அற்புதமான வாய்ப்பு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கண்டு பயன்பெறுவோம். அனைவருக்கும் அன்பான நன்றி.